ஓகே வந்து இப்போ அனீஸ் பாருங்க ஜாலியாக ஜீலா ஓகே நம்ம ஸோ ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ சென்னை டு கூவத்தூர் போயிட்டுருக்கோம். மாமல்லபுரம் 16 கிலோமீட்ரு, பாண்டிச்சேரி 107 கிலோமீட்ரு. ஸோ காலையில் இந்த மாதிரி பயணிக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸு. பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை மிஞ்சின அழகு எதுவுமே இல்லை. உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. நம்ம திருப்பூரூரில் இருக்கோம், எக்ஸாக்டாக திருப்பூரூர். கறிக்கடை பாருங்கள், கறிக்கடை காலையில் கறி போயிட்டுருக்கு. ஹாப்பி சண்டே. திருப்பூர் சிறுபேராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் எல்லை முடிவடைது. நன்றி. பாருங்க ரூட்டை பாருங்க. அப்பா இயற்கை காட்டுங்க, பாருங்க எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்கு. போயிட்டு இருக்கோம். ராக்கி நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. இயற்கையை காட்டுங்க, இயற்கை பாலைவனத்தை ஏன் காட்டுங்க. நீர் ஓடைகள் எல்லாமே இங்க பாருங்க. வா பாருங்க இருக்கக்கூடிய அந்த பாசி கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கும்போது மனது ஒரு சின்ன வயசு ஞாபகம் வரும். சிறு வயது ஞாபகங்கள் நமக்குள்ளே ஓட்டுகின்றன. ஏரியா பாருங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே டேர்ன் பண்ணுவோம் அந்த கேரி. ஸோ இந்த மாதிரி பாடி கட்டுறதுனால அது இந்த மாதிரி தாண்டும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்டலம் இருக்குது. தண்டலத்தை நம்ம தாண்டுறோம். தண்டலம் கவர்மெண்ட்டில் பாவம் காசு இல்லாத காரணத்தினால் டியூப் டயரெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஆடு நிறுத்துங்க பண்ணுறது தெரில. ஓகே ரைட். இங்கே விவசாயம் நிலம் நல்லா இருக்குது இந்த ரூட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை. திருப்பூர் லெஃப்டில். ஆமாம் எஸ் அவன் பாருங்கள். ஐயா விவசாயம் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாப்புல. அங்கே பாருங்கள். ஐயா போயிட்டு வரேன். ஓ இப்படியாடா? ஸோ அதான் கிராமத்து ஸ்லாங். ஓ ஆவுன்ட்டு. ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெங்கலேரி என்ற பகுதியில் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. சென்னை திருப்பூரூர் அதுலேருந்து தாண்டி அப்படியே நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் ஒரு நிகழ்ச்சி. மாமல்லபுரம் 12 கிலோமீட்டர் இருக்குது. ரெட்டைவால் குருவி. ஸோ பாருங்கள் பழக்கடைகள்லாம் பாருங்கள், பழம் வச்சுருக்காங்க அழகாக. ஆலந்தூர், இங்கே ஒரு ஆலந்தூர் இருக்குது. பட் நாங்கள் ஆலத்தூர் சாரி பாருங்கள். பட் நல்ல ஒரு அருமையாக இருக்குது ஏரியா. மக்கள் கூட்டம் வந்துச்சு. எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. முடிச்சுக்கலாமா? இருங்க அந்த ஜங்ஷனை காட்டிடுவோம். ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கருங்குழி பல்லன்ற ஒரு ஊரில் இருக்கிறோம். அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக. ஸோ மைனாக்கள் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இது என்ன இந்த இடம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது என்ன ஹோட்டலா? சேல்ஸ் ஆஃபீஸ், பல்லவா சேல்ஸ் ஆஃபீஸ் பாருங்கள். அதான் பண்ணியிருக்காங்க லேண்டு. ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்லிட்டே வாங்க, ஏதாவது சொல்லுங்கள். இயற்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். நாங்கள் இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோவில் பயணம் பண்ணுறோம் ஈவெண்ட்டில். எல்லாத்தையும் இந்த குளுமையான காற்று வர்றது காரணம் என்ன தெரியுமா?
பயணிப்போம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊருங்க இது, பண்டித மேடு என்ற பகுதியில் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பையனூர் ஊராட்சி எல்லை ஆரம்பம் வரவேற்கிறோம் பாருங்கள். இட்ஸ் நைஸ் பிளேஸ். இவர் மீன் பிடிக்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள், இல்லை சும்மா பார்க்குறாரா, மீன் பிடிக்கிறாரா சும்மா பார்க்குறாரா, சும்மா அதை பார்த்துட்டு இருக்காரு. ரைட்டு. ஆமாம் ஆமாம், நிறைய இங்கே தாமரை அல்லிப்பூலாம் இருக்குது. கொடுங்க கொடுங்க, அது கொடுங்க, அதை பார்த்து. ஓகே, நம்ம வந்து பருவநிலையே சரியாக மழையே பெய்யல, பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. நாங்கள் வந்து மகாபலிபுரத்தை தாண்டி வந்துட்டோம். கடலோர பகுதியை நோக்கி பயன்படுத்தி அப்படியே பெய்யுது. ஆமாம், இதுதான் பேன். இந்த பாதையில் ரொம்ப கவனமாக நம்ம வந்து வண்டியை ஓட்டணும். கொஞ்சம் கவனம் செதறினாலும் மண்டை செதறிடும். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை அழிக்கப்படுது பாருங்க. இயற்கை அழிக்கப்படுதுன்னு வேதனைப்படல இயற்கை ஆர்வலர் பாருங்க. அந்த பில்டிங்கை பாருங்க, இங்கே பாருங்க. இந்த ஃபுட்டேஜ் எங்கே சொல்கிறீங்க? அந்த பில்டிங் பாருங்க, இயற்கை அழிக்கப்பட்டு மனிதர்கள் வேலையை காட்டாங்க. மனிதர்களின் இயற்கையை வாங்க, அது தேவை. இயற்கையிலேயே பயணிக்கும். கருவேலம் காட்டுறாங்க. கருவேலம். ஸோ புது பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் தான் போகிறோம். கேளு. லொகேஷன்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ நாங்கள் ஊட்டிக்கு வந்த மாதிரி இல்லாதீங்கன்னா அடர்ந்த காடு நடுவில் ஒரு பெரிய ரோடு பாருங்க போயிட்டு இருக்கு. ஸோ காட்டாதீங்க தயவு. ஸோ நாங்கள் ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். பாருங்கள் காடை எப்படிலாம் ரசிக்கிறாருன்னு பாருங்கள் அவர். ஓகே, இந்த சைடு ஆல்சோ காடு. ஓகே, ஸோ புதுச்சேரிங்கேருந்து 85 கிலோமீட்டர், கல்பாக்கம் 5 கிலோமீட்டரு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்கம்பாக்கன்ற ஒரு பகுதியை வந்து அடைஞ்சிருக்கிறோம். இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிஸியான ஒரு பகுதி. இந்த பகுதி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ ஒரு சின்ன பிரேக் வந்திருக்கோம். ரொம்ப இயற்கையாக இருக்குது பாருங்கள். நல்லா வயல்வெளியோட ரொம்ப அழகாக இருக்குது. கணேஷ் வாங்க. ஸோ வந்தாச்சு. இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டரா? இன்னும் 12 பாருங்க. எப்படின்னா வராப்பில் டீ சாப்பிட்லான்னு பார்த்தோம். கடை இருக்குது. கடையில் ஆலையில் ஒருத்தர் தான் இருக்கார். ஆளில் கடையில் நம்ம டீ சாப்பிடக்கூடாது. அதனால் நல்ல கடையாக பார்க்குறோம். வாங்க போகலாம். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து கோல்டன் பே ரெசார்ட் தான் போகிறோம். இது வந்து ஒரு கோயம்புத்தூர் பகுதின்னு போட்டிருக்காங்க. இந்த ரூட்டில் வரணும்னு தெரியும். அதனால் வரவங்க போயிடுவோம். பாருங்கள், நீர்நிலைகள் நல்லா அழகாக இருக்குது. இந்த நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா கடலில் போய் கலக்கக்கூடிய ஒரு நீர்நிலையாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எங்கே ஆக்சுவலாக இது போட் ஹவுஸ் தான். இந்த போட் ஹவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தொங்கும் போட்டு நாங்கள் ஆமாம் அந்த போட்டு நீர்நிலை போட்டால் கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எஸ். இது வந்து ஒரு படகு முலாம். ஆமாம், படகு முலாம் சொன்னால் அது ரெசார்ட்டு மாதிரி இருக்குது. ஓகே, ரைட். வாட் எவர் இட் இஸ் வந்து போயிட்டே இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் என்னென்ன இடத்த சந்திக்கிறோன்ட்டு. ஸ்டே டியூன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பகுதியில் இருக்கோம்னா இதாதான்
சேலம் கல்பாக்கத்தில் இருக்கும். கல்பாக்கத்தில் இருக்கும். ஒரு பிரேக் வந்து டீ சாப்பிட்றோம். டீயும் வடையும் நல்லா இருக்குது காலையில். இந்த நைஸ் மரங்களை காட்டுங்க. மரங்கள் காட்டிங்க காட்டுங்க. தம்பி என்ன இருக்குது? தம்பி வந்து எடுத்துருக்காப்புல. இல்லை புது ஐட்டமா? ரேட்டை பார்க்காம பயமாக இருக்குது. ஓகே தான் பயணம். ஷேக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஓகே. ஸோ பாருங்கள், இது வந்து காஃபி. இது வந்து ஹார்லிக்ஸ். ரெண்டுமே பார்த்தா ஒரே கலராக தான். என்ன பிராண்டு காட்டு? கேசர் பாதாம் சாப்பிட்றாப்புல தம்பி. பேக்ரவுண்டு நல்லா மரங்கள் போர்ட்லேருந்து நல்லா இயற்கையாக இருக்குது. ஓகே, பாண்டிச்சேரி போகிறப்ப இந்த கல்பாக்கத்தை தாண்டி இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையாக இருக்கும். இந்த இடம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. எப்படி இருக்குதுன்னா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ காலையில் இந்த மாதிரி இயற்கை ரசிக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி வாங்க. என்ன ஒரு குளுமை. அதே மாதிரி வண்டியும் பார்த்து ஓட்டுங்க. சேராட்டம் வருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓகே பாஸ் ரைட் பாஸ் பண்ணலாம். நோ இஷ்யூ. ஓகே, சூப்பராக இருக்கும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த மரங்கள் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான ஒரு சொல்லுங்கள். 2 மரங்கள் சந்திக்கின்றன. அந்த ஒரு காற்று ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அந்த குளுமையை நம்ம கொடுக்கிறது. ஓகே, நன்றி. பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாயலூராடா இது? வாயலூர் என்ற பகுதியை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். நன்றி. இப்போ வந்து நம்ம ஒரு நதியை கடக்க போகிறோம். தீனா, இது என்ன நதின்னு உங்களுக்கு எனி ஐடியா? பாலாறு. நீ வா, வெரி நைஸ். நம்ம பாலாறை கடக்கிறோம். பாலாறு நல்லாவே இருக்கு. அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து மூந்தால் சாப்பிட்ற அனீஸு சுவையாக மூந்தால் காட்டுங்க. அது விட சுவையாக இருக்கும். நான் மூந்தாலாம் மிக்சர் சாப்பிட்டாரு, பொடி மிக்சர். ஓகே, ரொம்ப நல்ல கிராமம் போயிட்டுருக்கோம். பயம் அறியாதுன்னு வாங்க. ஆனால் இந்த இளங்கன்று பாருங்கள் ஓடி துடிக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 3 தான். ஸோ இது ஒரு விவசாய நிலம். இங்கே லாஸ்ட் டைம் வரும்போது தர்பீஸ் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த சீசனில். பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. மறுபடியும் மரங்கள் சொல்லுங்கள். மரங்கள் சொந்த ஒரு பகுதிக்கு நம்ம சென்றோம். புதுச்சேரியிலேருந்து 73 கிலோமீட்டர் தான் சொல்லுதீங்கன்னா. ஸோ இது என்ன ஆறு இருக்குங்க? இதுவும் அதே மாதிரி ஆறு தான் இல்லையா? இது ஒரு பாலத்தின் இயற்கை எத்தனை வாட்டி நம்ம பார்த்தாலும். அடையாளஞ்சேரி பகுதியை நம்ம வந்திருக்கோம். அடையாளஞ்சேரி, சாரி, நம்ம நம்ம வந்து ரெசார்ட் வந்தாச்சு. பழைய காலத்து வீடுகளை காட்டுங்க. பழைய வீடுகள் என்ன வச்சுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வீட்டு வைக்கிறோம் பார்க்கல. ஓடிவி காதல் படத்தில் வர தெற்கு அடிச்சு காலி பண்ணி இயற்கையை ரசித்து கொண்டே வரும். ஊருக்குள்ளே ஒரு பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? உங்களை அங்கே பாருங்கள், எதிர்க்க பாருங்கள். எதிர் இல்லை, இந்த பிரிட்ஜு தேவையான பிரிட்ஜு தான். இப்போ நம்ம இப்போ எந்த ரூட்டு போகணும்? கீழே இறங்கணுங்களா? உள்ளே போயிடுங்க. அந்த சைடு கீழே இறங்கணுமா? ஆமாம், இந்த பள்ளத்துள்ள போயிடுங்க. ஓட்டை உள் போய்விடுங்க. ஓகே, பிரிட்ஜு இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த பிரிட்ஜு என்னன்னு தெரியும்.
இப்போ ரைட்டா லெஃப்ட்டு லெஃப்டா இல்லை இல்லை ரைட்டு நேராக கொஞ்சம் ஜாம் ஆகுது இருக்கு எப்படி போங்க போங்க புறா எடுங்க நீங்கள் எடுங்க அப்படியே வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம், ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் பாதை ரொம்ப குறுகலாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து ஓட்டணும் வண்டியை. லெஃப்ட் திரும்ப பார்த்து பார்த்து பார்த்து. அப்படியே ரைட் எடுக்கணும், பார்த்து பார்த்து வளைவு. மந்தை கூட்டங்கள் எடுங்க. இந்த இடத்துல தான் எம்எல்ஏ கேள்விச்சு எம்எல்ஏவெல்லாம் இங்கே தான் வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் அந்த மாடுகள் எடுங்க. எம்எல்ஏலாம் இங்கே தான் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. கூவத்தூர் முக்கால் மணி நேரமா எடுத்ததுல தெரியாதா யாருன்னு மக்களுக்கு. பண்டமா ரெசார்ட்டுக்கு இன்னும் போகணும். இல்லை போகணும். டிரைவர் என்ன எடுங்க. இன்னும் 3/4 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் 3/4 கிலோமீட்டர் நாங்கள் நெருங்கிட்டோம். பாருங்க இங்கே ஒரு முதியோர்கள் இருக்கா. அட பாவீங்களா, மற்றவங்களை எப்படி தான் விட மனசு வருதோ அந்த மனிதர்களுக்கு. வா முதியோர் இல்லைம்மா. பாருங்க பின்னாடி ஒரு ஏரிக்கல் இருக்கு. வந்துட்டோமா? இந்த ரெசார்ட் தானா? இல்லை போங்க. போகணுமா? இன்னும் நேராக போக வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு வீடை கட்டிடுவாங்க. இதை பாருங்க எவ்வளவு பெரிய இடத்த வளைச்சி போட்டு. என்ன மாடா போனோம்? இங்க ஒரு தென்னந்தோப்பு. ஆமா, ஊரோரமா அந்த பக்கம் குருவித்தோப்பு, தோப்போரமா அந்த பக்கம் தென்னங்கூடு, தகடு தென்னந்தோப்பு குருவி கூடு மாத்தி விட்டோம். வண்டி எடுத்து நாம் மாத்தி விட்டோமே. ரைட் சைடுங்க ஐயா, ரைட் சைடு வந்துடுது. காட்டுங்க மச்சான். பொழுது நம்ம மாடு இப்போ கோல்டன் பீச் ரெசார்ட் வந்துட்டோம். வெல்கம் டு கோல்டன் பீச். ஓடு இருங்க எங்களை நம்ம தான் அதிலா அப்படியா? வாங்க ஸோ நம்ம என்ன ரெசார்ட் அது? கோல்டன் பே ரெசார்ட் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இவங்கள தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குது. வாங்க தீனா அப்படியெல்லாம். ஃபோன் பண்ணி. ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இதோடைய ஓனர் போல். இந்த வாசகத்தை மட்டும் பாருங்கள். முடியாது என்பது முட்டாள் அகதில் காணப்படும் ஒன்று. முடியாதுன்னு என்ற ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன். நல்லா எதுவுமே முடியும்ன்ட்டு. ரெக்கார்டு எடுத்துன்னு இருக்கும்போது தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே ஸோ பார்ப்போம் வாங்க. ஸ்விம்மிங் பூலு தான் அந்த ரெசார்ட்டு. இப்போ நம்மளுக்கு நிகழ்ச்சி எந்த இடமே தெரியலடா. எங்கடா இருக்குது குண்டு? ஸோ கிளி குண்டு இருக்குது. சும்மா பாருங்கள், அருமையாக இருக்குது உள்ள. ஸோ இது மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி ஜூஸ் கொடுத்தாங்க. ஹால் எங்கே இருக்கு? மேலையா? அதாவது தம்பியை பற்றி பேசணும்னா என்ன சாப்பிடாது நல்லா வருவாண்டா நல்லா ஃபோன் ரொம்ப பார்ப்பாங்க. ஓகே நீங்கள் 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேர் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நல்லபடியாக நிகழ்ச்சி முடித்தோம். அனீஸ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். இந்த தீனா ஐயோ ஆயிரம்
இப்படியாடா இது தான்டா காட்டுறேன். நல்லா அப்படியா போச்சு. ஃபுட்டு நல்லா இருந்ததுல்லடா. சூப்பராக ஃபுட்டு சூப்பர் ஃபுட்டு. சிக்கன் பிரியாணி அண்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துங்க. ரைட். ஓகே, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாலாறுக்கிட்ட வந்தோம். பார்த்தா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே ரொம்ப மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மீன் பிடிக்கிற ஹாபி எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன தான் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்க வந்தோம். பாருங்கள், இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. அழகான ஒரு லொக்கேஷன். தலை நீ சங்க பாடுற. நான் ஒரே ஒரு வீடியோ ஒரு மீன் அடிப்பீங்கன்னு எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரே மீன் பிடிச்சா போயிடலான்னு பார்க்குறேன். வீடியோ எடுத்துட்டு அடிக்க தரல, பொறுமையாக தட்டு தரல. தள்ளி பாப்பா. ஆனா 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 என்ன அட கிட்ட காட்டினா கையில் அடி பிடிங்க. சரியான சைஸ் மீனாக தான் இருக்குதுப்பா. இங்கே ஜூம் பண்ணுறேன். காட்டுத்தல. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எப்பா மீனை பார்த்தாச்சு. அந்த அண்ணனை ஒரு மீன் அடிச்சிட்டாருன்னா சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுவேன். என்னப்பா நைஸு. அங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஏறு பாருங்க. அவ்வளோ சொல்கிறேன் ஏறு டக்குன்னு ஏறு. ஏறிட்டான். ஏறுறா டக்குன்னு. நான் ஏறிட்டேன் போல. கல்லுடா கொஞ்சம் போது பார்த்து. ஓகே ப்ளீஸ்.